வணக்கம், இது விஜிஸ் கிச்சன். இன்றைக்கி விஜிஸ் கிச்சனில் என்ன சமையல்னு பார்க்கலாம் வாங்க. அரைக்கீரை தான் வாங்கியிருக்கேன். நல்லா 2 தடவை எடுத்திருக்கேன் க்ளீன் பண்ணி அரைக்கீரையை. வெங்காயம் பூண்டு இதிலே உரித்து போட்டேன். குக்கரில் தண்ணி விட்டுருக்கேன். 2 பெரிய தக்காளி கட் பண்ணி போட்டாச்சு. அது கூடவே ஒரு 6 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக போட்டுக்கலாம் புளி. இப்போ சுத்தம் பண்ணி வச்சுருக்க கீரையை போட்டுக்கலாம். இப்போ இது தண்ணி சூடாகிறதுனால கீரை குக்கர் நான் சின்னதாக வச்சுருக்கேன். சூடாக கீரை கீழே போயிட்டே இருக்கும். அப்போ இந்த குக்கர் எனக்கு இந்த கீரை வேக வைக்க போதும். அவ்வளோதான். மூடி போட்டு ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு சிம்பிளாக ஒரு பொரியல் தான். பூண்டு கருவேப்பிலை மட்டும் சேர்த்துக்கலாம். கோவக்காய் கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு. நல்லா கிளறி கொஞ்ச நேரம் சிம்மில் வச்சிடலாம். இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய் தான் தயாரிக்க போகிறேன். இப்போ அதுக்கு ரெட் சில்லி பவுடர், மாங்காவை இந்த மாதிரி நல்லா பச்சையாக கட் பண்ணி போட்டுக்கலாம். கொஞ்சம் போல் கேசரி பவுடர், வெறும் ரெட் சில்லி பவுடர், உப்பு இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். கொஞ்சம் கருவேப்பிலையே சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் மாங்காவை சேர்த்துக்கலாம். இதில் எண்ணெயும் மிளகாத்தூளும் சேர்ந்து நல்லா ஒரு கொதி வந்ததும் ஆஃப் பண்ணிடலாம். லேசாக வேகணுன்ற அவசியம் இல்லை, சும்மா அந்த மசாலா வெந்தால் போதும். நல்லா ஒரு கரடி. இந்த மாதிரி கல்ச்சட்டியில் நம்ம கடைஞ்சோம்னா சூப்பராக நல்லா நைஸாக வரும் பாருங்க. கீரை திப்பியே இருக்காது. இங்கே பாருங்கள், இது சாதா சட்டி தான், கல்ச்சட்டி கூட இல்லை, சாதா சட்டி தான். தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன், ரெட் சில்லி பவுடர், தனியா பவுடர், மஞ்சத்தூள், இது 3 சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி வறுத்துக்கலாம். கீரையை தாளிச்சிக்கலாம். கத்திரிக்காய் கோவக்காய் பொரியலும் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே கொஞ்சம் மல்லி தூக்கலாம். இன்றைக்கி மத்தியானம் என்ன சாப்பாடுன்னு பார்த்துலாம் வாங்க. ஒயிட் ரைஸ், மாங்காய் ஊறுகாய் தாளித்து வச்சுருக்கேன், கத்திரிக்காய் கோவக்காய் பொரியல் பண்ணியிருக்கு, அரைக்கீரை கடையல், கொஞ்சம் அப்பளம். அவ்வளோதான் இன்றைக்கி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.